பாரி சாத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு செடியோட ஒரு ஃப்ரூட்ஸோட வெயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 200லேருந்து 250 கிராம் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வந்து லிமிட்டடாக அலோவ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து 200லேருந்து 250 கிராம் வரும். அதே சேம் வந்து நம்ம ஃப்ரூட்ஸை வந்து அதிகமாக அலோவ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பிஞ்சு கிட்ட அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சைஸ் கம்மியாகும். இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 150 கிராம் வரைக்கும் தான் வரும் சைஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமாக அலோவ் பண்ணும்போது. பட் நம்ம அதிகமாக அலோவ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோட அந்த சாரோ இல்லை வந்து ஃப்ரூட்ஸோட டேஸ்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா குறையாது. ஃப்ரூட்ஸ் நமக்கு அதிகமாக வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாறு வந்து அதே தன்மை இருக்கும். தோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெலிசாக வரும். தோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தோல் மெலிசாக இருக்கும். உள்ள ஃப்ரூட்ஸோட அந்த கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாரோடைய தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரோடைய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் கம்மியானால் நமக்கு சாறு கம்மியாக இருக்குமா இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்க தேவையில்ல. சாரோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து சார் சத்து வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ரகம் தான் அந்த பாரி ஒன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சார் இருக்கும். ஃப்ரூட்ஸோட தோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மெலிசாக தான் இருக்கும். ஃப்ரூட்ஸோட தோலும் ரொம்ப மெலிசாக இருக்கும். சாரோட தன்மை நல்லாயிருக்கும். ஸ்வீட்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக வரும். அந்தளவுக்கு ஒரு நல்லா இருக்கக்கூடிய ரகம் தான் அந்த பாரி ஒன்.